Hi, hello, welcome to DM Easy Math Online Academy. வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைய இந்த வீடியோவின் ஊடாக பைத்தகரஸ் தேற்றம் என்பது பற்றி நாங்கள் கற்க இருக்கின்றோம். இந்த வீடியோவானது தரம் 9, 10, 11 மாணவர்களுக்கு பயனுடைய ஒரு வீடியோவாக இருக்கும். எனவே இந்த வீடியோவை நீங்கள் தவறாமல் இறுதி வரை இதனை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இந்த வீடியோவிற்கு கீழாக இந்த வீடியோவில் நான் கற்பித்தவைகள் தொடர்பான வினாக்களும் நான் உங்களுக்கு ஒரு லிங்கில் கொடுத்திருக்கின்றேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுவதன் ஊடாக ஆன்லைன் பரீட்சையினை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே அதனூடாக உங்களது புள்ளிகளை நீங்கள் உடனடியாக நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். எனவே இந்த வீடியோவினை தொடர்ந்து பார்க்குமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிள்ளைகள், இந்த இடத்துல பார்ப்போம் பிள்ளைகள், பைத்தகரஸ் தேற்றம் என்பது செங்கோண முக்கோணியோடு தொடர்புபட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் அதனை கற்பதற்கு முன்னர் இந்த செங்கோண முக்கோணி என்பதை பற்றி நாங்கள் சற்று பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், இந்த முக்கோணியினுடைய ஒரு கோணத்தினுடைய பருமன் 90 பாகையாக காணப்படுகின்றது. எனவே முக்கோணி ஒன்றினுடைய ஒரு கோணம் 90 பாகையாக காணப்படுமாக இருந்தால் அதனை நாங்கள் செங்கோண முக்கோணி என்று சொல்கின்றோம். எனவே இந்த பைத்தகரஸ் தேற்றம் என்பது இந்த செங்கோண முக்கோணியோடு தொடர்புபட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதனால் தான் இந்த இடத்திலே இதனை நான் குறிப்பிடுகின்றேன். நாங்கள் இந்த தேற்றத்தினை பார்ப்பதற்கு முன்பதாக இதற்கு முக்கியமாக எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு விடயம்தான், தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம், சதுரத்தின் பரப்பளவு. இதனை நீங்கள் இதற்கு முன்னே பாடங்களில் வகுப்புகளில் கற்றிருந்தாலும் கூட நாங்கள் சற்று மீட்டு செல்வது சிறப்பானதாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு, பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவை நான் சிறிய சதுரங்களை கொண்டு மறைத்திருக்கின்றேன். மறைக்கப்பட்ட இடம்தான் நாங்கள் பரப்பளவு என்று கூறலாம். அதாவது 25 சிறிய சதுரங்கள், 25 சதுர சென்டிமீட்டர், அதாவது 25 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது நீளத்தில் 5 சென்டிமீட்டர், அகலத்தினுடைய பெருமானம் 5 சென்டிமீட்டர். எனவே 25 சென்டிமீட்டர் வர்க்கம் என்பது இதனுடைய விடையாகும். இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு. இன்னும் ஒரு விடயம் பிள்ளைகள், இந்த ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு கொடுக்கப்படும் பொழுது அந்த சதுரத்தினுடைய கோட்டினுடைய நீளம், ஒரு பக்கத்தினுடைய நீளம் நாங்கள் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் பார்ப்போம், இந்த இடத்துல 25 சென்டிமீட்டர் வர்க்கம் இந்த சதுரத்தினுடைய பரப்பளவாகையால் இதனுடைய நீளம் 5 சென்டிமீட்டர். நாங்கள் இதே போன்று வேறொரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். 9 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவு உடைய ஒரு சதுரத்தினுடைய நீளம் யாதாக இருக்கும் என்று பார்த்தால் 3 சென்டிமீட்டராக இருக்கும். அதாவது 9 சென்டிமீட்டர் வர்க்கம். எனவே ஒரு பக்கத்தினுடைய நீளம் 3 சென்டிமீட்டராக இருக்கும். சரி, நாங்கள் இப்பொழுது அந்த தேற்றத்திற்கு போகலாம் பிள்ளைகள். அதற்கு இங்கு இருக்கின்ற விடயங்களை நீங்கள் அவதானியுங்கள் பிள்ளைகள். இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை நன்றாக கூர்ந்து அவதானித்தால் மிகவும் இலகுவாக இதனை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு நேர்கோடு வரையப்படுகின்றது பிள்ளைகள், AB. இந்த நேர்கோட்டினுடைய பெயர் AB. அதே போன்று இங்கு ஒரு செங்கோணத்தை அமைக்கக்கூடிய வகையில் AC என்ற ஒரு கோடு அமைக்கப்படுகின்றது.
எனவே இந்த இடத்துல நாங்கள் கூறலாம் ஏபி ஏசி என்பவை செங்கோணத்தை ஆக்குகின்ற இரண்டு நேர்கோடுகள். அதனை நாங்கள் ஒரு முக்கோணியில் ரெண்டு பக்கங்களாக நாங்கள் சொல்லலாம். இப்பொழுது நான் பியையும் சியையும் இணைத்து இதனை ஒரு முக்கோணியாக ஆக்குகின்றேன். பிசி, இந்த நேர்கோட்டினுடைய பெயர் பிசி ஆகும். எனவே பிள்ளைகள், இந்த செங்கோணத்தை ஆக்குகின்ற பக்கங்கள் ஆக நாங்கள் சொல்லலாம் ஏபி, அதே போன்று ஏசி. இந்த நீளம் கூடிய பக்கம் நாங்கள் சொல்வோம் பிள்ளைகள் செம்பக்கம் என்று நாங்கள் சொல்வோம். அதனை தொடர்ந்து அடுத்த ஸ்லைடில் நாங்கள் பார்க்கலாம். இந்த இரண்டு பக்கங்களையும் விட, அதாவது செங்கோணத்தை ஆக்குகின்ற இந்த பக்கங்கள் இரண்டிலும் விட இந்த பக்கத்தினுடைய நீளம் கூடுதலாக காணப்படுகிறது. எனவே செம்பக்கத்தினுடைய நீளம் இந்த மூன்று நீளங்களிலும் பெரியதாக காணப்படும். எனவே இந்த நேர்கோடுகளை தொடர்பு படுத்தான் இந்த பைதகரஸ் தேற்றத்தை அமைத்திருக்கின்றார். எனவே நாங்கள் அதனை பார்ப்பதற்கு இது எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இந்த இடத்தில் பிள்ளைகள் நாங்கள் 90 பாகையை குறிப்பிடுகின்றோம் செங்கோணம் என்று. எனவே செங்கோணத்துக்கு எதிராக இருக்கின்ற இந்த பக்கத்தை நாங்கள் செம்பக்கம் என்று சொல்லுவோம். இந்த செங்கோணத்துக்கு எதிராக இருக்கின்ற பக்கம், இதனை நன்கு அவதானித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். இது நீளம் கூடிய பக்கமாக இருக்கும். மூன்று நேர்கோடுகளில் நீளம் கூடிய ஒரு பக்கமாக இருக்கும் செம்பக்கம். அதே போன்று இதனை நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், செங்கோணத்தை ஆக்குகின்ற பக்கம், இதுவும் செங்கோணத்தை ஆக்குகின்ற பக்கம் என்று நாங்கள் சொல்லலாம். நாங்கள் பிள்ளைகள் செங்கோண முக்கோணில் ஒவ்வொரு உறுப்புகளாக நாங்கள் தெரிந்து கொண்டு செல்கின்றோம். எனவே நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், ஒரு செங்கோண முக்கோணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் முன்பு கூறியது போன்று இந்த செங்கோணத்தை ஆக்குகின்ற ஒரு பக்கத்தின் மீது ஒரு சதுரத்தினை நான் வரைந்திருக்கின்றேன். அதே போன்று இன்னும் ஒரு பக்கத்திலும் ஒரு சதுரத்தை வரைந்திருக்கின்றேன். அதாவது செங்கோணத்தை உருவாக்குகின்ற இந்த பக்கங்கள் மீது இரண்டு சதுரங்களை வரைந்திருக்கின்றேன். இந்த சதுரங்களிலும் பார்க்க இந்த பக்கத்தின் மீது வரையக்கூடிய சதுரத்தினுடைய பரப்பளவு கூடுதலாக இருக்கும். நீங்கள் பார்க்கும் பொழுது இது கண்கூடாகவே எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சதுரத்திலும் இந்த சதுரத்திலும் பாருங்கள், இவை இரண்டு சதுரங்களை விட இந்த சதுரம் சற்று பெரியதாக இருக்கின்றது. அதற்கான காரணம் இந்த செம்பக்கத்தினுடைய நீளம் கூடுதலாக இருக்கின்றது. இங்கு இடம்பெறுகின்ற மாற்றங்களை மாணவர்கள் கூர்ந்து அவதானிக்க வேண்டும். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், இந்த சிறிய சதுரத்தின் ஒன்றை இந்த பெரிய சதுரத்தின் மீது கொண்டு செல்லும் பொழுது அந்த பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தினை மறைத்திருக்கின்றது. எஞ்சி இருக்கின்ற இந்த பிரதேசங்களை எஞ்சி இருக்கின்ற இந்த சதுரத்தை கொண்டு அதன் மீது கூறுகளாக்கி நாங்கள் கொண்டு செல்லும் பொழுது இந்த இடங்களை நிரப்பிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்க பாருங்கள் பிள்ளைகள், அவதானித்தான் நன்கு விளங்கும். பாருங்க பிள்ளைகள், எனவே பிள்ளைகள், இப்பொழுது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். ஒரு செங்கோண முக்கோணியில் செங்கோணத்தை ஆக்குகின்ற பக்கங்களின் மீது வரையப்படுகின்ற இரண்டு சதுரங்கள், இந்த இரண்டு சதுரங்களினதும் பரப்பளவுகளை கூட்டும் பொழுது இந்த பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவு, அதாவது செம்பக்கத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவுக்கு சமனாக இருக்கும். இதைத்தான் பைத்தகரஸ் கூறியிருக்கின்றார். இந்த பைத்தகரஸ் தேற்றம் என்பது பைத்தகரஸ் என்பவரால் முன்வைக்கப்பட்டது. இதனையே அவர் கூறியிருக்கின்றார். தொடர்ந்து நாங்கள் விரிவாக இதை கொஞ்சம் பார்க்கலாம் பிள்ளைகள். அதே போன்று நான் இவ்வாறு இரண்டு சிறிய சதுரங்களை வரைந்திருக்கின்றேன். செம்பக்கத்தில் பெரிய சதுரம் ஒன்றும் காணப்படுகின்றது. இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், இந்த சிறிய சதுரத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு என்று பார்ப்போம். நன்னான்கு 16 சென்டிமீட்டர் வர்க்கம். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், 3 9 சென்டிமீட்டர் வர்க்கம்.
எனவே இப்பொழுது நாங்கள் இந்த 16 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய இந்த சதுரத்தினை இதன் மீது கொண்டு செல்லும் போது இன்னும் சில பிரதேசங்கள் இங்கு எஞ்சி இருக்கின்றது. இந்த எஞ்சி இருக்கின்ற இந்த பிரதேசங்களை இந்த 9 சதுரங்களை கொண்டு செல்வதனூடாக நாங்கள் மறைக்கலாம். இது பாருங்க பிள்ளைகள். எனவே பிள்ளைகள், நாங்கள் இந்த இடத்திலே நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 2 சதுரங்களினுடைய பரப்பளவுகளை கூட்டும் பொழுது இந்த பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு சமனாக வரும். அதாவது இந்த 16 சென்டிமீட்டர் வர்க்கம் 9 சென்டிமீட்டர் வர்க்கம் இதை ரெண்டையும் நாங்கள் கூட்டும் பொழுது எங்களுக்கு 25 என்ற விடைக்கு சமனாக வரும். எனவே பிள்ளைகள், நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மீண்டும் நான் கூறுகின்றேன், இந்த சதுரத்தினுடைய பரப்பளவையும் இந்த சதுரத்தினுடைய பரப்பளவையும் நாங்கள் கூட்டும் பொழுது இந்த பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவு எங்களுக்கு கிடைக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள். இந்த 25 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுள்ள இந்த சதுரத்திலிருந்து இந்த 16 சென்டிமீட்டர் வர்க்கத்தினுடைய பெருமானத்தை நீங்கள் கழித்து விட்டால் இங்கிருக்கின்ற இந்த சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு சமனாக இருக்கும். எனவே 25 16 கழித்தால் எங்களுக்கு 9 என்ற விடையினை பெற்றுக் கொள்ளலாம். அதே போன்று 25 இந்த 9 என்ற பெருமானத்தை நீங்கள் கழித்தால் இந்த 16 என்ற பெருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இவை மூன்றும் எங்களுக்கு மிகவும் கட்டாயமாக நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதனை தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். இதுவும் நான் அங்கு குறிப்பிட்டது போன்று இந்த பக்கத்திலே ஒரு பெரிய சதுரம் காணப்படுகின்றது, 25 சென்டிமீட்டர் வர்க்கம். அங்கு காட்டப்பட்ட அதே விடயம்தான் இது மற்ற பக்கத்திற்கு திருப்பி வரையப்பட்டிருக்கின்றது. செம்பக்கமானது இந்த பக்கத்திலே வரைந்திருக்கின்றது. சரி, நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பார்ப்போம் பிள்ளைகள். செங்கோண முக்கோணி ஒன்றின் செம்பக்கத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவானது ஏனைய இரு பக்கங்களின் மீது வரையப்படும் சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். 3 பக்கங்களில் செம்பக்கத்தை தவிர்ந்த ஏனைய 2 பக்கங்கள் நாங்கள் பார்த்தோம். செங்கோணத்தை ஆக்குகின்ற பக்கங்கள் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். எனவே அந்த சதுரங்களினுடைய பரப்பளவுகளை கூட்டுவதற்கு சமனாக இருக்கும். இதுதான் பைத்தகரஸ் தேற்றம். இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்ததை பொறுத்து இந்த இடத்துல பாருங்கள். இங்கு ஒரு செங்கோண முக்கோணியில் 2 பக்கங்களின் நீளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பக்கத்தினுடைய நீளம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது 4 சென்டிமீட்டர். இந்த பக்கத்தினுடைய நீளம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது 3 சென்டிமீட்டர். எனவே இப்பொழுது நாங்கள் இந்த செம்பக்கத்தினுடைய நீளத்தை நாங்கள் காண வேண்டும். இதனை காணுகின்ற முறை இப்பொழுது நாங்கள் கற்றது போன்று இதனுடைய பரப்பளவு நன்னாங்கு 16 சென்டிமீட்டர் வர்க்கம். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், 339 சென்டிமீட்டர் வர்க்கம். எனவே 16ஐயும் 9ஐயும் கூட்டும் பொழுது 25 சென்டிமீட்டர் வர்க்கமாக இந்த பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவு அமையும். இப்பொழுது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள், 25 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவை கொண்ட இந்த சதுரத்தில் இந்த ஒரு கோட்டினுடைய நீளம், ஒரு பக்கத்தினுடைய நீளம் யாதாக இருக்கும்? 5 சென்டிமீட்டராக இருக்கும். அதாவது 5 25. எனவே இந்த கோட்டினுடைய நீளம் 5 சென்டிமீட்டர். எனவே பிள்ளைகள், இந்த 5 சென்டிமீட்டர் என்ற இந்த பெருமானத்தை நாங்கள் எவ்வாறு நாங்கள் கணித ரீதியாக நாங்கள் செய்து பார்க்கலாம் என்பதை இதனை தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், அதே இடத்தில் கொடுக்கப்பட்டது இங்கு 3 சென்டிமீட்டர். ஏபியினுடைய நீளம் 3 சென்டிமீட்டர். அதே போன்று ஏசி என்ற இந்த கோட்டினுடைய நீளம் 4 சென்டிமீட்டர். உங்களுக்கு கேட்கப்பட்டிருப்பது இந்த பிசி என்ற கோட்டினுடைய நீளத்தை நாங்கள் காண வேண்டும்.
எனவே நாங்கள் பைதகரஸ் தேற்றத்தின்படி செம்பக்கத்தை நீங்கள் எழுதுங்கள் பிள்ளைகள். முன்பதாக சிபி, இந்த பாருங்க எழுதியிருக்கிறேன். இந்த சிபி சமன் ஏசி, இந்த கோட்டினுடைய நீளம், செங்கோணத்தை ஆக்குகின்ற பக்கங்களை இந்த பக்கத்தில் கூட்டி எழுதுங்கள். முன்பாக இருக்கின்றது செம்பக்கம். எனவே இவற்றிற்கு நீங்கள் இவ்வாறு வர்க்கத்தினை எடும்பொழுது இவை சதுரங்களாக மாற்றப்படுகின்றன. சதுரங்களினுடைய பரப்பளவுகள், இந்த இரண்டு சதுரங்களினுடைய பரப்பளவுகளை கூட்டும் பொழுது இந்த பெரிய சதுரத்தின் பரப்பளவுக்கு சமனாகின்றது. இதனை மனனம் செய்ய வேண்டிய அவசியப்பாடு இருக்காது பிள்ளைகள். நீங்க சும்மா இலகுவாக நீங்கள் எழுதி கொள்ளலாம். இந்த நீளம் கூடிய பக்கம் செம்பக்கத்தை முன்னால் எழுதி கொள்ளுங்கள். சிபி சமன் ஏனைய ரெண்டு பக்கங்களையும் கூட்டி எழுதி கொண்டு அவற்றுக்கு வர்க்கத்தை இட வேண்டும். இவ்வாறு வர்க்கத்தினை இடும் பொழுது இதுதான் பைதகரஸ் தேற்றம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் இந்த பிசி என்ற கோட்டினுடைய நீளத்தை நாங்கள் காண வேண்டும். எனவே இங்கு நான் சிபி என்று எழுதியிருக்கின்றேன். அது உங்களுக்கு தெரியாது, அதனை அவ்வாறாகவே கீழே எழுதுங்கள். சிபி வர்க்கம் சமன் ஏசி என்ற கோட்டினுடைய நீளம் எங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏசியினுடைய நீளம் 4 சென்டிமீட்டர். எனவே இந்த இடத்திலே ஏசி என்ற இந்த ஆங்கில எழுத்திருக்கின்ற இந்த நேர்கோட்டுக்காக நாங்கள் 4 சென்டிமீட்டரை பிரதியிட்டிருக்கின்றோம். இந்த வர்க்கம் இந்த இடத்திலே இடுகின்றீர்கள். இந்த கூட்டல் இந்த ஏபி என்ற கோட்டினுடைய நீளம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது 3 சென்டிமீட்டர். எனவே 3னுடைய வர்க்கம். பிள்ளைகள், நாங்கள் சதுரங்களை வரைய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வரைய வேண்டாம். அது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக நான் அந்த சதுரங்களை வரைந்து காட்டினேன். எனவே இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டும். எனவே இப்பொழுது சிபி வர்க்கத்தினுடைய பெருமானத்தை நாங்கள் காணலாம். சிபி வர்க்கம் சமன் 4னுடைய வர்க்கம், நன்னான்கு 16 சக 3னுடைய வர்க்கம் 3 9 சென்டிமீட்டர் வர்க்கமாக வர வேண்டும். இந்த இடத்திலே நீங்கள் சென்டிமீட்டர் அளவீடுகளை இட வேண்டிய அவசியப்பாடு இல்லை. இறுதியான விடைக்கு அளவீட்டை நீங்கள் கொடுத்தால் போதுமானது. இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், சிபி வர்க்கத்தினுடைய பெருமானத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதாவது 16 9ஐயும் கூட்டினால் 25. உங்களுக்கு தெரியும், இந்த 16 என்பது நாங்கள் வரைந்த அந்த சதுரங்களினுடைய பரப்பளவுகள் என்பது. எனவே பிள்ளைகள், நீங்கள் சதுரங்கள் வரைய வேண்டிய அவசியப்பாடு இல்லை. இவ்வாறு நீங்கள் வர்க்கத்தினை இடும் பொழுது இந்த பைதகரஸ் தேற்றத்தினுடைய இந்த தொடர்பில், இந்த சமன்பாட்டிலே நீங்கள் இவ்வாறு வர்க்கத்தினை இடும் பொழுது அவை சதுரங்களாக இயல்பாகவே மாற்றப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே சிபி வர்க்கம் என்பது பிள்ளைகள் இந்த பெரிய பக்கத்தின் மீது வரையப்படுகின்ற சதுரத்தினுடைய பரப்பளவு. எனவே எங்களுக்கு இந்த கோட்டினுடைய நீளத்தை அறிய வேண்டுமாக இருந்தால் சிபி சமன் இந்த வர்க்கமூலம் 25, உங்களுக்கு தெரியும் வர்க்கமூலம் 25 என்பது 5ஐ குறிக்கும். எனவே சிபி என்ற கோட்டினுடைய நீளம் 5 சென்டிமீட்டர். பிள்ளைகள், இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மீண்டும் இதனை போஸ்ட் பண்ணி வைத்துவிட்டு நீங்கள் செய்து பார்க்கலாம். அல்லாத விடத்து மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவை பாருங்கள். இது மிகவும் உங்களுக்கு இலகுவான முறையில நான் இதனை வடிவமைத்திருக்கின்றேன். இந்த வீடியோவை இறுதி வரை நீங்கள் தொடர்ந்து அவதானித்தால் உங்களுக்கு அந்த இதனை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கின்ற அந்த வினாப்பத்திரத்திலே ஆன்லைன் வினாப்பத்திரத்தில் நீங்கள் முழுமையான விடையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எனவே முழுமையாக இந்த வீடியோவை பார்க்குமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு இந்த ஏபி என்ற இந்த கோட்டினுடைய நீளம் இங்கு தரப்படவில்லை. அதாவது செங்கோணத்தை ஆக்குகின்ற பக்கங்களின் நீளம் தரப்படவில்லை. இதே பிள்ளைகள், இது இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் முன்பு இருந்த விடயத்தை யோசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். நான் ஆரம்பத்தில் கூறினேன், பெரிய சதுரத்தில் இருந்து, அதாவது இந்த சதுரம், இந்த பக்கம் நாங்கள் ஒரு சதுரத்தை அமைத்தால் 25 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும். இதிலிருந்து இந்த 4 சென்டிமீட்டர் வர்க்கம், அதாவது நன்னாங்கு 16 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவு கொண்ட சதுரத்தின் பரப்பளவை கழித்த வேண்டும். கழித்தால்
எங்களுக்கு இந்த ஏபி மீது வரையக்கூடிய சதுரத்தினுடைய பரப்பளவு எங்களுக்கு விடையாக கிடைக்கும். அதாவது 5 25 நன்னாங்கு 16. 25 16 என்ற பெருமானத்தை கழிக்கும் பொழுது எங்களுக்கு 9 என்ற பெருமானம் வருகின்றது. 9 என்பது ஒரு சதுர எண், அதாவது 3 வர்க்கம். 3 9. எனவே இந்த ஏபி என்ற கோட்டினுடைய நீளம் 3 சென்டிமீட்டராக இருக்கும். இதனை நாங்கள் எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம். அங்கு நான் குறிப்பிட்டது போன்று பிள்ளைகள் இந்த செம்பக்கத்தை முன்பாக எழுதியிருக்கின்றேன். சமன் ஏசி சக ஏபி, இவற்றிற்கு நீங்கள் வர்க்கத்தை இட வேண்டும். வர்க்கமிடும் பொழுதுதான் இந்த சமன்பாடு சரியானதாக அமையும். இப்பொழுது சில பிள்ளைகள் இந்த ஏபி என்ற நேர்கோடு கொடுக்கப்படாத விடத்து இங்கே ஏபியை முன்பாக எழுதி விடுவார்கள். அவ்வாறு எழுதும் பொழுது எங்களுக்கு பிழையான விடையை பெறக்கூடியதாக இருக்கும். அதாவது நாங்கள் இதனை எழுதினால், ஏபியை முன்பாக எழுதினால் இந்த சிபியில் இருந்து ஏசியை கழிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் நாங்கள் முன்பதாக எழுதலாம். நீங்கள் இவ்வாறு எழுதி பழகிக்கொண்டால் சிறப்பானதாக இருக்கும். அதாவது செம்பக்கத்தை முன்பதாக எழுதி கொள்ளுங்கள். சிபி வர்க்கம் பிசி வர்க்கம் அல்லது ரைட். இப்பொழுது நீங்கள் இந்த சிபியினுடைய பெருமானம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. எனவே 5 வர்க்கம் இந்த இடத்தில் எடுங்க. 5 வர்க்கம் சமன் ஏசி என்ற கோட்டினுடைய நீளம். இங்கே பாருங்க பிள்ளைகள், ஏசி என்ற கோட்டினுடைய நீளம் 4 சென்டிமீட்டர். எனவே 4 வர்க்கம், கட்டாயமாக இந்த வர்க்கத்தை மறந்து விடாதீர்கள், கூட்டல் ஏபி என்ற கோட்டினுடைய நீளம் எங்களுக்கு தரப்படவில்லை. எனவே இங்கு நான் ஏபியை அவ்வாறாக ஏற்றிருக்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 5 வர்க்கம் நேராக அதற்கு கீழாக எழுதுங்கள். 25 சமன் 16. 4 வர்க்கம் நன்னாங்கு 16 சக ஏபி வர்க்கம் அவ்வாறாக எழுதுகின்றீர்கள். இப்பொழுது பிள்ளைகள் இந்த 16ஐ நீங்கள் இந்த பக்கத்திற்காக கொண்டு செல்லும் பொழுது, சமன்பாட்டிற்கு முன்பாக எடுத்து செல்லும் பொழுது 25 16 கழிக்கப்படும். நான் முன்பு கூறியது உங்களுக்கு இப்பொழுது ஞாபகம் வரும் என்று நினைக்கின்றேன். பெரிய சதுரத்திலிருந்து இந்த சிறிய சதுரத்தின் பரப்பளவு கழிக்கப்படுகின்றது. 25 இந்த 16ஐ கழிக்கிறோம். 25 கழித்தல் 16 சமன் ஏபி வர்க்கம். இப்பொழுது ஏபி வர்க்கத்தினுடைய பெருமானம் 25 16ஐ கழிக்கும் பொழுது 9 விடையாக கிடைக்கின்றது. 9 என்பது ஏபி வர்க்கம், அதாவது இந்த பக்கம் வருகின்ற சதுரத்தினுடைய பரப்பளவு தான் இங்கு உங்களுக்கு விடையாக வந்திருக்கின்றது. எனவே ஏபி என்ற கோட்டினுடைய நீளத்தை நாங்கள் காண வேண்டும். ஏபி சமன் 3 சென்டிமீட்டர். உங்களுக்கு தெரியும் 9 என்பது 3 வர்க்கம். எனவே ஏபி என்ற கோட்டினுடைய நீளம் 3 சென்டிமீட்டர். இந்த இடத்துல 3 சென்டிமீட்டர். மீண்டும் ஒரு முறை இதனை பார்த்து கொள்ளுங்கள் பிள்ளைகள். மிக இலகுவான ஒரு விடயம், கூர்ந்து அவதானித்தால் செய்யலாம். இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், இப்போது நாங்கள் செய்தது போன்றே ஒரு வினாத்தான். இந்த இடத்திலே இந்த செங்கோணத்தை ஆக்குகின்ற ஒரு பக்கம் தரப்படவில்லை, ஏசியினுடைய நீளம் தரப்படவில்லை. உங்களுக்கு நான் சில உதாரணங்களை மாத்திரம் விளங்கப்படுத்துகின்றேன் பிள்ளைகள், தெளிவுபடுத்துகின்றேன். இவை போன்று ஏனைய பெருமானங்களிலும் இந்த செங்கோண முக்கோணிகள் அமையலாம். அவை தொடர்பாக உங்களுக்கு இதனை நன்கு விளங்கிக் கொண்டால் அவ்வாறான வினாக்களுக்கு மிகவும் இலகுவாக நீங்கள் விடையளிக்க கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், இந்த பிசி என்ற கோடு செம்பக்கத்தினுடைய நீளம் தரப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த 5 25 309 நாங்கள் கழிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். செம்பக்கம் தரப்படும் இடத்து மற்றைய பக்கத்தை கழிக்க வேண்டும். செம்பக்கம் தரப்படாத விடத்து நீங்கள் ஏனைய 2 பக்கங்கள் சதுரங்களையும் கூட்டுங்கள், பரப்பளவுகளை கூட்ட வேண்டும். எனவே உங்களுக்கு இலகுவாக கண்டு கொள்ளலாம். 5 25 309, 25 9 கழிக்கும் பொழுது 16. 16 என்பது 4 வர்க்கம். சரி பிள்ளைகள்,
சில பிள்ளைகள் இந்த கொடுக்கப்படாத பக்கத்தை முன்பாக எழுதி விடுவார்கள். அவ்வாறு எழுதி பக்கத்தில் கூட்டி எழுதினால் அது பிழையானதாக அமைந்துவிடும். பிள்ளைகள் கவனமாக இருங்கள். இந்த பக்கத்தை நீங்கள் எழுதினால், சமனுக்கு முன்பாக எழுதினால், இதிலிருந்து இதை கழித்து எழுதுங்கள். அல்லாத விடத்தில் நீங்கள் இதை ஒரே மாதிரி எழுதி கொள்ளுங்கள். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், சிபியினுடைய நீளம் உங்களுக்கு தெரியும் 5 சென்டிமீட்டர். அதுக்கு நேராக கீழே 5 போடுங்க, 5 வர்க்கம். இந்த சமன் ஏசியினுடைய நீளம் உங்களுக்கு தெரியாது. இந்த பாருங்க பிள்ளைகள், ஏசி அவ்வாறே வைத்துக்கொண்டு கூட்டல் ஏபியினுடைய நீளம் இங்கே உங்களுக்கு தெரியும் 3 சென்டிமீட்டர். எனவே 3 வர்க்கம். எனவே 5 வர்க்கம் 25 சமன் ஏசி வர்க்கம் சக 3 வர்க்கம் 3 9. பொழுது பாருங்கள் பிள்ளைகள், 25 நாங்கள் இந்த 9 கழிக்க வேண்டும். 25 அதாவது சமனுக்கு முன்பதாக இந்த 9 கொண்டு வருகின்றோம். வரும் பொழுது 25 9 நாங்கள் கழிக்கும் பொழுது எங்களுக்கு 16 என்ற பெருமானம் விடையாக கிடைக்கின்றது. அதாவது ஏசி வர்க்கம். இந்த பக்கத்திலே இருக்கின்ற சதுரத்தினுடைய பரப்பளவு தான் 16. எனவே ஏசி என்ற கோட்டினுடைய நீளத்தை நாங்கள் காண வேண்டும். ஏசி சமன் 4 சென்டிமீட்டர். இதனை நீங்கள் இவ்வாறு கொடுக்க வேண்டும் பிள்ளைகள். ஏசி சமன் 4 சென்டிமீட்டர். எனவே இதனுடைய நீளத்தை நாங்கள் கண்டு கொண்டோம். பிள்ளைகள், இது போன்று நாங்கள் செங்கோண முக்கோணி தொடர்பாக வருகின்ற வினாக்களுக்கு நீங்கள் மிகவும் இலகுவாக இந்த 3 நேர்கோடுகளையும் நீங்கள் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் என கருதுகின்றேன். தொடர்ந்து பாருங்கள் பிள்ளைகள், மேலும் ஒரு உதாரணம், சற்று வித்தியாசமான ஒரு பெருமானம். இந்த ஏசி என்ற கோட்டினுடைய நீளம் 8. இதனை நான் உங்களுக்கு சற்று யோசிப்பதற்கு ஒரு இடம் தருகின்றேன். சற்று யோசித்து நீங்கள் இதனை இலகுவாக கண்டுபிடித்திருப்பீர்கள். 8 வர்க்கம், அதாவது இந்த பெரிய சதுரம் உங்களுக்கு பெரிய பக்கத்தினுடைய நீளம், செம்பக்கத்தினுடைய நீளம் தரப்படவில்லை. எனவே இவை இரண்டையும் கூட்டினால் உங்களுக்கு இதனுடைய பரப்பளவு வரும். அதாவது 8 8 64 6 36 64ஐயும் 36ஐயும் கூட்டும் பொழுது எங்களுக்கு 100 என்ற பெருமானம் விடையாக வருகின்றது. 100 என்பது 10 வர்க்கம். 10 வர்க்கம். அங்கு நான் முன்பு கூறியது போன்ற பிள்ளைகள், இந்த செம்பக்கத்தை முன்பதாக எழுதி கொள்ளுங்கள் சமன்பாட்டில். சிபி வர்க்கம் சமன் இந்த ஏசியினுடைய நீளத்தையும் இதனுடைய நீளத்தையும் இந்த இடத்துல பிரதியீடு செய்யுங்கள். சிபி வர்க்கம் சமன் 8 வர்க்கம் சக 6 வர்க்கம். 8 8 64 சக 6 வர்க்கம் 6 6 36. எனவே கூட்டிக் கொள்ளும் பொழுது 100. சிபி வர்க்கம் என்பது இந்த பக்கத்திலே வரையக்கூடிய சதுரத்தினுடைய பரப்பளவு. எனவே சிபி என்ற இந்த கோட்டினுடைய நீளத்தை நாங்கள் காண வேண்டும். சிபி சமன் 100 என்பது 10 வர்க்கம். எனவே வர்க்கம் மூலம் 100 பெருமானம் சிபி சமன் 10 சென்டிமீட்டர். எனவே பிள்ளைகள், இவ்வாறு வித்தியாசமான வெவ்வேறு பெருமானங்கள் உடைய வினாக்கள் உங்களுக்கு தரப்படலாம். பிள்ளைகள், இந்த பைத்தகரஸ் தேற்றம் என்பது பல்வேறு நிச்சயமாக உங்களது ஓலைவல் பரீட்சையிலே, கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையிலே ஏதாவது ஒரு விதத்திலே நீங்கள் கட்டாயமாக இதனை பயன்படுத்த வேண்டிய உங்களுக்கு வினாக்கள் தந்திருப்பார்கள். எனவே இவற்றை கூர்ந்து நன்றாக அவதானித்து, உங்களுக்கு தெளிவுபடவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவை நீங்கள் அவதானிப்பதனூடாக தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகள், இதுவரை நாங்கள் செங்கோண முக்கோணி ஒன்றினுடைய பக்கங்களுடைய நீளங்களை எவ்வாறு கண்டு கொள்வது என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், 3 4 5. இதுல இந்த 5 என்ற பக்கம் செம்பக்கமாக இருக்கும், நீளம் கூடிய பக்கம். இதே போன்று பிள்ளைகள், நாங்கள் இந்த தொடர்பை வைத்துக் கொண்டு
செங்கோண முக்கோணிகளினுடைய பக்கங்களின் நீளங்களாக அமையக்கூடிய இன்னும் ஒரு மும்மை என்று சொல்லுவோம். இதனை பைத்தகரஸ் மும்மை. இதனை 2ஆல் பெருக்கும் பொழுது இந்த பெருமானம் பிள்ளைகள் 2 மடங்கு. ஈர் 3 6, ஈர் 4 8, ஈர் 5 10. அதே போன்று 3இன் மடங்காகவும் நாங்கள் பெருக்கலாம். 3ஆல் பெருக்கலாம் பிள்ளைகள். 3 9, 3 12, 3 15. 4ஆலும் பெருக்கலாம். 4 12, 4 16, 4 20. இதில் நீங்கள் பார்த்தால் தெரியும் பிள்ளைகள், இந்த பெருமானங்களில் இந்த 3 பெருமானங்களில் பெரியதாக இருக்கின்ற இந்த பெருமானங்கள் செம்பக்கங்களாக அமையும். இது சற்று உதாரணத்துக்கு நீங்கள் இதை பார்க்கலாம். 9 வர்க்கம் பிள்ளைகள் 9 9 81, 12 12 144. 144ஐயும் 81ஐயும் கூட்டும் பொழுது 225. 225 என்பது 15 வர்க்கம். எனவே இதனை ஞாபகம் வைத்துக் கொண்டால் பிள்ளைகள் இதனுடைய 2 மடங்கோ அல்லது 3 மடங்கோ அல்லது 4 மடங்கோ நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இது பைத்தகரஸ் மும்மை என்று நாங்கள் சொல்லுவோம். இவை தவிர்ந்த சில பெருமானங்களும் இங்கு தரப்பட்டிருக்கின்றது பாருங்கள். 8 15 17, அதே போன்று 7 24 25. இவ்வாறான பெருமானங்களும் பைத்தகரஸ் தேற்றத்தோடு தொடர்புபட்ட, அதாவது செங்கோண முக்கோணியினுடைய பக்கங்களின் நீளங்களாக அமையக்கூடியதாக இருக்கும். ஆம் பிள்ளைகள், இந்த மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கூறுகின்றேன். இதுவரை நீங்கள் கற்ற விடயத்தினுடைய அறிவை வைத்துக்கொண்டு நான் இந்த வீடியோவுக்கு கீழாக கொடுத்திருக்கின்ற அந்த லிங்கை கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் பேப்பர் ஒன்று உங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். அதில் நீங்கள் இருக்கின்ற விடைகளை தெரிவு செய்வதற்கான விடைகள் நான் கொடுத்திருக்கின்றேன். அவற்றை நீங்கள் சரியான விடைகளை தெரிவு செய்யும் பொழுது, தெரிவு செய்து அதனை சப்மிட் என்ற அந்த பொத்தானை அழுத்தும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற புள்ளியையும் உடனே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இதனை தொடர்ந்து இன்னும் உங்களுக்கு கணிதத்தை மிகவும் இலகுவாக கற்பிக்கக்கூடிய பல வீடியோக்களை நான் வெளியீடு செய்ய இருக்கின்றேன். எனவே இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து இது தொடர்பான உங்களது கருத்துக்களை எனக்கு அறிவிக்கலாம். கீழே இருக்கின்ற கமெண்ட்ஸில் உங்களுக்கு தொடர்ந்து நான் கற்பிக்க வேண்டிய விடயங்களை நீங்கள் கமெண்ட்ஸ் ஊடாக நீங்கள் எனக்கு அறிய தரும் பொழுது தொடர்ந்து வருகின்ற வீடியோக்கள் நான் நீங்கள் கேட்கின்ற அந்த வீடியோக்களாக வெளியிடுவேன் என்பதை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். சரி பிள்ளைகள், இந்த இடத்துல உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு வினா ஒன்று தந்திருக்கின்றேன். இந்த இடத்துல இந்த எக்ஸினுடைய பெருமானத்தை நீங்கள் காண வேண்டும். எனவே இந்த எக்ஸினுடைய பெருமானத்தை நீங்கள் கண்டு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கின்ற கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய விடையை நீங்கள் பதிவு செய்யுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கு இடையிலும் நீங்கள் பகிர்ந்து விடுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அனுப்புற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். தேங்க்யூ.